திமுகவில் முக்கிய அமைச்சருமாகவும் அக்கட்சியில் மூத்த தலைவருமாகவும் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய உடல்நிலையில் என்னெல்லாம் பிரச்சனை உள்ளதோ அதை ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டாக முக்கியமான ஆவணமாக அங்கே கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது. என்னுடைய வயதில் இந்தந்த பிரச்சனைகள் உள்ளது, என்னுடைய மனைவி விசாலாட்சி அவர்களுடைய உடல்நிலையிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உள்ளது, இந்த பிரச்சனைகளை நாங்கள் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெறணும், இந்த மாதிரியான நேரத்தில் நாங்கள் சிறையில் இருந்தால் எங்களால் சரியாக சிகிச்சை செய்ய முடியாது, எங்களுக்கு நீங்கள் ஜாமீன் கொடுங்க அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டோட அமைச்சர் பொன்முடி அவர்கள் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராயிருப்பதாக சொல்லப்படுது. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக. என்ன மாதிரியான தீர்ப்பு வெளியே இருக்கு, அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுத்து உச்சநீதிமன்றம் சிறைக்கு செல்ல உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு முழு விளக்கமாக நாம பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமைச்சர் பொன்முடி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் பெறும் நோக்கத்தில் பல விதமான வாதங்களை எடுத்து வச்சிருந்தாரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய உடல்நிலையில் கை கால் வலி, மூட்டு வலி, அவ்வப்போது மயக்கம் வருதல், நெஞ்சு வலி, இது மாதிரி போன்ற பிரச்சனைகளால் நாங்கள் அவதிப்பட்டு இருக்கோம். என்னுடைய மனைவி அவர்களும் இதே பிரச்சனையால் அவதிப்பட்டு வராங்க. எங்களுடைய வயசும் அந்த நிலைமையில தான் இருக்கு. இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு நீங்கள் சிறை தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் வாதங்களை எடுத்து வச்சாங்க. நீங்கள் ஜாமீன் பெறுவதற்கு இதெல்லாம் ஒரு வாதமே கிடையாது, இதெல்லாம் ஒரு ஆதாரமே கிடையாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு தண்டனை கொடுத்திருந்தாங்க, 3 வருஷம் சிறை தண்டனை. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சரியான ஒரு பாயிண்டாக தான் எடுத்து வச்சிருக்காராம். அதாவது இந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பாருங்க, இந்த பிரச்சனைலாம் இருக்கு, எங்களெல்லாம் சிறையில் போட்டுறாதீங்க, அதுக்கான சிகிச்சை எங்களால் சிறையிலிருந்துலாம் பெற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். இந்த மாதிரி வாதத்தை ஒருபோதும் எதிர்பார்க்காத உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருப்பதாகவே சொல்லப்படுது. குறிப்பாக நீங்கள் தவறு செய்யும் போதோ அல்லது அந்த தவறை மறைக்கும் போதோ உங்களுக்கு உங்களுடைய வயதோ உங்களுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ உங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை, அதை நீங்கள் பற்றி பெருசாக பொருட்படுத்துவதும் இல்லை, அதுக்கான சிகிச்சையும் நீங்கள் பெறுவதில்லை. ஆனால் உங்களுக்கு நீதிமன்றம் அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவ ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு கண்மடி காமிச்சு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, எங்களுக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் ஒரு விதத்திலையும் நியாயம் கிடையாது. இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள் உள்ளவர்கள் கூட சிறையில் இருக்காங்க. இதையெல்லாம் ஒரு வாதமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அதிரடியான உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. முக்கியமாக அமைச்சர் பொன்முடி அவர்களை எச்சரிக்கை கொடுத்து நீதிமன்றத்தில் இருந்து சிறைக்கு செல்வதற்கு உத்தரவிட்டிருக்காங்க. இன்னும் 20 நாட்கள் தான் மீதம் இருக்கு. 20 நாட்களுக்கு பிறகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் தானாக காவல்துறையினரிடம் சரணடைந்து கைதாவார் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.